வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டாக என்னென்ன தமிழ் அகாடமி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாம இதுல முதலாவது நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டஸ் அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்பை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. நம்பவே முடியல. ஸோ முக்கியமா ஹிந்தி டப் ரிலீஸ் பண்ணாம தமிழ் தெலுங்கு டப்ல ஒரு அனிமி ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா அது கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். ஸோ இதுக்கு முதல் ஹிந்தி டப் இந்த அனிமிக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்களான்னுமே தெரியல. ஆனா இப்போ தமிழ் தெலுங்கு டப்ல நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமா எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹிந்தி டப்புமே கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம மை ஹீரோ அகாடமியா அனிமியோட ஒரு ஸ்பின் அப் அனிமி தான். ஸோ இந்த அனிமில மொத்தமா 13 எபிசோட் இருக்கு நண்பா. ஸோ இப்போ இந்த 13 எபிசோடுமே தமிழ் தெலுங்கு டப்ல நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்குது. இந்த அனிமியோட தமிழ் டப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் நம்ம கைக்யூ அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு நியூ டப்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சுமாரா தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த அனிமியுமே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல நண்பா. இது கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மோசம் மட்டுமே சொல்லலாது. அதோட முக்கியமா நம்ம மை ஹீரோ அகாடமியால டப் பண்ண பாதி பேர் இந்த அனிமிலையுமே டப் பண்ணிருக்காங்க. நிறைய வாய்ஸ் எல்லாமே நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமில பார்த்த மாதிரி சேமாவே இருக்கும். ரெண்டு பேரும் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அட பரவாயில்ல, நீ வந்துட்டியா? ஆனா நம்ம ஆல்மைட்டோட வாய்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஓகே இல்லாத மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து மிச்ச வாய்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. ஸோ யாரும் இந்த அனிமியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்படி பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுமே அடுத்தடுத்து நிறைய அனிமியுமே தமிழ் டப்ல கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கிரஞ்சி ரோல் மட்டும் அனிமி டைம்ஸ்ல தமிழ் டப்ல அனிமியை ரிலீஸ் பண்றாங்க. நம்ம கிரஞ்சி ரோல் தான் நிறைய அனிமி தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாருமே வந்திருக்கால. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதோட முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 2மே அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்குது. அதாவது ஜனவரி முதல்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது தமிழ் டப்ல வருமானு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஸோ எல்லா எபிசோடும் ரிலீஸ் ஆக முடிய நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஸோ யாருக்காவது ஒரு சூப்பர் பவர், ஒரு சூப்பர் ஹீரோ, ஆக்ஷன், அட்வென்ச்சர், காமெடியான ஒரு அனிமி பார்க்கணும்னா இந்த மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டஸ் அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8க்கான தமிழ் எப்போ வரும்னுமே கேட்டிருப்பீங்க. முக்கியமா டிசம்பர் 13 இந்த அனிமியோட லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. அதாவது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ மொத்தமா இந்த சீசன் 8ல 11 எபிசோட் இருக்க போகுது நண்பா. ஸோ இன்னுமே ஒரு 5 எபிசோடோட இந்த அனிமியுமே முடிய போகுது. அதாவது இந்த சீசன் 8 தான் இந்த அனிமியோட ஃபைனல் சீசனாகவே இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா எபிசோடுக்குமே நல்ல ரேட்டிங்ஸுமே கிடைச்சிருக்குது. ஸோ இந்த அனிமியோட தமிழ் டப் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. கண்டிப்பா கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 13 இந்த அனிமியோட லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிறதால அதுக்கு ஒரு மாசம் அல்லது 2 மாசத்துக்கு அப்புறமா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல இந்த அனிமியோட தமிழ் டப்பை எதிர்பார்க்கலாம். என்ன வெயிட் பண்ண சொல்றேன். ஸோ அப்படி இல்லாடி நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த அனிமியோட சீசன் 8க்கான தமிழ் டப்புமே எதிர்பார்க்கலாம் நண்பா. ஏன்னா இப்போ ரீசெண்டா நம்ம மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டஸ் அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்புமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம மை ஹீரோ அகாடமியால டப் பண்ண நிறைய பேர் இந்த அனிமிக்குமே டப் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த அனிமியோட தமிழ் டப்புமே எதிர்பார்க்கலாம். ஸோ அது எப்போன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஸோ இப்போதைக்கு கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் அல்லது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த சீசன் 8க்கான தமிழ் டப்பை எதிர்பார்க்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாருமே என்ன பண்றாங்கன்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இதுக்கப்புறமா 3 அனிமேட்டட் மூவிஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போறோம் நண்பா. சோ அதுல முதலாவது நாம என்ன பார்க்க போறோம்னா பாகுபலி தி எட்டர்னல் வார்ஸ்ங்கிற ஒரு அனிமேட்டட் மூவியோட ஒரு சின்ன ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுவுமே தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ முக்கியமா நம்ம சைட்ல இருந்து இப்படி ஒரு அனிமேட்டட் குவாலிட்டியோட ஒரு மூவி வரது ஒரு பெரிய விஷயம். சோ இந்த ட்ரெய்லர்ல வந்த மாதிரியே இந்த மூவி உங்களுக்கு அனிமேஷனுமே சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சோ இப்போ இந்த மூவியை 2 பார்ட்டா பிளான் பண்றாங்க நினைக்கிறேன். சோ இப்போதைக்கு பார்ட் 1 இந்த ட்ரெய்லர்லயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து 2024 ஆண்டு தான் ரிலீஸ் ஆயிருக்கு நண்பா. சோ இன்னுமே ஒரு வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணியே ஆகணும். சோ இப்போ கூட ரீசெண்டா நம்ம இந்தியன் அனிமேட்டட் மூவி வந்து 300 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. சோ அதனாலேயே நிறைய பேர் அனிமேட்டட் மூவி பக்கம் போவாங்க. அப்படி போறது பிரச்சனை இல்லை நண்பா. சோ அதுக்கான அனிமேஷன் குவாலிட்டியுமே தரமா இருக்கணும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உனக்கு அவ்வளவுதான் லிமிட். சரி, இதுக்கப்புறமா சூப்பர் மாரியோங்கிற வீடியோ கேம்ஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி ஒரு அனிமேட்டட் மூவி கூட ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மூவி 1 பில்லியன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனுமே பண்ணியிருந்தது. சோ அதனால இப்போ இந்த மூவியோட அடுத்த பாட்டை அடுத்த வருஷம் ஏப்ரல் 15 ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நண்பா. சோ அதுக்கான ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த மூவியோட பார்ட் 1 பில்லியன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணதால இந்த அடுத்த பாட்டுக்கான அனிமேஷனுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அது பார்க்கவே தெரியுது. சோ அதோட இந்த சூப்பர் மாரியோ அனிமேட்டட் மூவியோட பார்ட் 1 தமிழ் டப்லயுமே அவைலபிளா இருக்குது. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து நம்ம சின்ன வயசுல விரும்பி பார்த்த டாய் ஸ்டோரி அனிமேட்டட் மூவியோட பார்ட் 5 அடுத்த வருஷம் ஜூன் 19 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பர். ஸோ அதுக்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட முக்கியமா தமிழ் டப்லயுமே இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நாம எல்லாருமே சின்ன வயசுல விரும்பி பார்த்த ஒரு அனிமேட்டட் மூவில இந்த டாய் ஸ்டோரி மூவியுமே இருக்கு. பிடிச்சிருக்கு, அதான் ரீசன்.
ஸோ இதுக்கப்புறமா இப்போ ஒன்கோயிங்ல என்னென்ன அனிமி எல்லாமே எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னா பார்க்க போறோம் நண்பா. அதாவது இந்த அக்டோபர் மந்த்கான ஸ்கெடியூல்ல இருந்து இது வரைக்கும் என்னென்ன அனிமி எல்லாமே இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னா இப்போ பார்க்க போறோம் நண்பா. மெக்கானிக்கல் மேரிங்கிற ஒரு லவ் ரொமான்டிக் அனிமியை எவ்ரி சண்டே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இதுக்கப்புறமா மை ஸ்டேட்டஸ் அசாசின் என்கிற ஒரு பெரிய நேம் இருக்கிற ஒரு இசக்கா டைப் அனிமியுமே எவ்ரி மண்டே அடுத்த எபிசோடுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த அனிமியோட அனிமேஷனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட முக்கியமா இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்ல நிறைய மிஸ்டேக் எல்லாமே பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறமா வித் யூ அவர் லவ் வில் மேக் இட் த்ரோட் என்கிற ஒரு ஃபேண்டசி லவ் ரொமான்டிக் அனிமியை வீக்லி எவ்ரி டியூஸ்டே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கேட்டகரியான லெட்ஸ் பிளே என்கிற அனிமியை எவ்ரி வெனஸ்டே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ யாருக்கும் ஒரு ரொமான்டிக் லவ் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சது இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான். ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுக்கப்புறமா எவ்ரி தேர்ஸ்டே நமக்கு அனிமி டைம்ஸ்ல டெத் நோட் அனிமியோட அடுத்த எபிசோடுமே ரெண்டு எபிசோடா தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இது வரைக்குமே ஒரு 26 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் இந்த அனிமியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெத்தான அனிமி. ஸோ முக்கியமா நம்ம அனிமி டைம்ஸுமே இந்த அனிமிக்கு ஒரு டீசென்டான தமிழ் டப்பிங் தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இதுக்கப்புறமா ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் காமெடி அனிமியான டோஜிமா வாண்ட்ஸ் டு பி எ காமன் ரைடர் என்கிற அனிமியை வீக்லி எவ்ரி சாட்டர்டே அடுத்த எபிசோடுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ முக்கியமா இந்த அனிமியோட அனிமேஷனுமே 90 ஸ்டைல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட முக்கியமா இந்த அக்டோபர் மந்த்கான ஸ்கெடியூல்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகிற ஒரு பெஸ்ட் அனிமியா இந்த டோஜிமா வாண்ட்ஸ் டு பி எ காமன் ரைடர் என்கிற அனிமியுமே சொல்லலாம். ஸோ யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. இதுக்கப்புறமா நம்ம காச்சியா கூட்ட அனிமியோட கோர் 2மே எவ்ரி சண்டே அடுத்த எபிசோடுமே ரிலீஸ் பண்றாங்க. இந்த அனிமியை ஜூலை மந்த்ல ஸ்கெடியூல் பண்ணிருப்பாங்க நண்பா. ஸோ அதாவது இந்த அனிமியோட சீசன் ஒன்ல மொத்தமா 24 எபிசோட் இருக்குது. ஸோ அதை 2 கோரா பிரிச்சு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இது வரைக்குமே ஒரு 15 எபிசோட் தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான அனிமி. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை தவிர்த்து வைட் லாஸ்ட் பாஸ் அப்பியர்ட் என்கிற அனிமியுமே எவ்ரி சண்டே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி ஒரு இசக்கா டைப் அனிமி தான். இதை தவிர்த்து இன்னும் ஒரு 4 அனிமியோட தமிழ் டப் கூடிய சீக்கிரமா நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமியோட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட சீசன் 3 மற்றும் ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3, அதோட ஆம்பியர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் அனிமியோட சீசன் 2 மற்றும் காதர்ஸ் அட்வென்ச்சர் இசக்கா என்கிற அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம டிசம்பர் மந்த்ல இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாம் நண்பா. போதுமா மகாபிரபு போதும். ஸோ இதே நம்ம சொன்ன சேனல் நம்ம நெரட்டோ ஷிப்டனுமே இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.